ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமுதாவுக்கு எப்படி பிளான் போடுறதுன்னே தெரியல. ஏன்னா அவ பண்றதுதான் சரி, அவ எது பண்ணாலும் நமக்கு தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, நம்ம இனியாதான். இனியா கரெக்டா அந்த நேரத்துக்கு ஏன் வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க அக்கா சந்தோஷமான ஒரு விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கா. அந்த சந்தோஷத்தை இவனும் போய் பகிர்ந்துக்கலான்னு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இதை கெடுக்கிற மாதிரி இந்த அமுதா ஒரு வேலை செஞ்சா. அதனால பயங்கரமா மாட்டிக்கிட்டா இனியா கிட்ட. அதனால தனியா கூட்டு போய் இனியாவுக்கிட்ட ரொம்பவே நல்லா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அமுதா. அதுக்கப்புறம் அடிச்சாங்க பாருங்க ஒரு அடி. அப்படியே காது ஜொவி கிழிஞ்சு போயிற மாதிரி ஒரே அடி. அப்படியே அந்த செவுல சவுண்ட் வருது. இந்த 100 தேனி நம்ம காதுக்கு நேரம் கொய் கத்தி இந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி கத்தினே இருக்கு. அந்த சவுண்டை கேட்டுட்டு ஏன் என்ன அடிச்சு அப்படின்னு, ஓஹோ உனக்கு இன்னும் விஷயமே தெரியாதா, என் அக்காவை கீழே தள்ளி விட்டு அவளை போட்டு தரலான்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இளங்கோவுக்கும் அந்த சௌமிக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு அது எனக்கு தெரியாதுங்கிறியா? நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் அது நடக்காது, நடக்கவும் போறதில்ல. எதுக்காக அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம கொஞ்சம் அடக்கி வசிக்கலாம், இல்லைன்னா இவன் நம்மளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ள கூட பரவாயில்ல, நிம்மதியும் ஒரே நாளைக்கு போயிடலாம். அதுவும் இல்லாம இவ வீட்டை விட்டு தோத்திட்டா அப்புறம் சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புருஷன் நம்ம பொண்ணு எல்லாம் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நடந்த உண்மையை சொல்றாங்க. நம்ம இளங்கோவும் யானையும் அதை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே சந்தோஷம். கள்ளு மனசு வச்சிருக்கிற அந்த நல்ல சிவமே அப்படியே சிரிப்புல ஏதோ ஒரு புன்னகை வாங்கிட்டு அவார்டு வாங்குற மாதிரியே நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா இனியா வாழ்க்கையில தான் எந்த ஒரு நல்லதும் நடக்கல. ஏன்னா இனியாவை பிடிக்கவும் பிடிக்காது, இனியா குழந்தை பொண்ணா என்ன பிறக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இளங்கோவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவரால் தாங்க முடியுது. அந்த அளவுக்கு சந்தோஷம். அவருக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ரொம்பவே சந்தோஷப்படுறது நம்ம நல்ல சேவம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இளங்கோவும் அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் அவங்க சொல்றதை கேட்கறதுனால இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் இந்த அமுதா அடங்குவாளான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடங்க மாட்டா. அவளுடைய எண்ணம் முழுக்காவே அவங்க பொண்ணை இளங்கோவுக்கோ இல்லை அந்த விக்ரமுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுதான். விக்ரம் மாற மாட்டான். ஆனா இந்த இளங்கோவை மாத்திரலால அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளானா போட்டுங்கிறான். அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இனியா சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.